வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக திருக்கை மீன் குழம்போட வந்திருக்கிறேன். இந்த திருக்கை மீன் குழம்பு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தாரேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெய் இதுல விடுங்க. ஸோ இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சா பிறகு இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்கு. இந்த கடுகு போட்டு கடுகு வடிக்கணும். இந்த கடுகை போட்டு இந்த லைட்டா வடிச்சு கொண்டு வரைக்கும் இதுல 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்கு. இந்த பெருஞ்சீரகத்தையும் போடுங்க. ஸோ இந்த பெருஞ்சீரகம் போட்டு ஒரு 50 செகண்ட்ஸ் பிறகு இதுல வந்து மீடியம் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து இஞ்சி வந்து சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் அல்லாடிக்கு 4 கிராம் வருது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 6 உள்ளி வந்து சின்ன சின்ன வெட்டி இருக்கேன். இதையும் இதில் போடுங்க. 3 சின்ன பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணி இதை நல்லா வதங்க விடணும். அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷமாவது இதை வதங்க விடுவோம். மீடியம் ஹீட்லேயே வையுங்க. 2 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. நம்ம 1 நிமிஷம் வதங்க விடுவோம். ஸோ பிறகு சரியாக 3 நிமிஷம் இதை நான் வதக்கி இருக்கிறேன். இப்படி வதங்கினா பிறகு இதில் வந்து திருக்கை மீன் இருக்குது. திருக்கை மீன் எடுத்து நான் கழுவி இருக்கிறேன். நான் இது கழுவைக்கு வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு கழுவி இருக்கேன். அப்போ தான் அந்த வெடுக்கு மணக்காது. இதில் வந்து 380 கிராம் திருக்கை மீன் இருக்குது. இதை இதில் போடுங்க. இப்போ இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. பட் இப்போதைக்கு நான் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். பேருந்து பார்த்துட்டு போடலாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் இருக்குது. ஜஃப்னா கறி பவுடர். உங்களுக்கு உரைப்பு குறைய வேணும்னா நீங்கள் உரைப்பு குறைய போடலாம். கூட என்ன கூட போடலாம் உங்களோட விருப்பம். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து திக்காக புளிஞ்சு வச்சுருக்க பழப்புளி இருக்குது. 3 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 45 மில்லி லிட்டர் பழப்புளி இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. 1 கப் தண்ணி எல்லாட்டிக்கு 375 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நான் மூடி போட்டு ஒரு கொதி வரையும் நான் இதை கொதிக்க விட போகிறேன். அப்புறம் 6 நிமிஷம் ஆயிருக்கு. இப்படி ஒரு கொதி வந்திருக்கு. இப்படி ஒரு கொதி வந்த பிறகு இதில் வந்து திக்காக புளிஞ்சு வச்சுக்க தேங்காய் பால் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் எல்லாடிக்கும் 30 மில்லி லிட்டர். இப்போ இதையும் இதில் விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ பால் விட்டா பிறகு இனி மூடாமல் 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். பால் விட்டா பிறகு இன்னொரு 5 நிமிஷம் கொதிச்சிருக்குது. மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த 10 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்குது. இது வந்து எனக்கு காணும் இந்த குழம்பு. உங்களுக்கு இதை விட திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறம் விடலாம். ஸோ இப்போ சரியாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. நான் பால் விட்டா பிறகு 5 நிமிஷமும் பால் விட்டா பிறகு வந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கிறேன். இந்த திருக்கை மீன் கறி வந்து செய்து முடிஞ்சுது. சூப்பரா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்துன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.